கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நம்ம எல்லாருமே மாம்சத்துல பவுலுக்கு ஒரு முள் இருந்தது நம்ம சொல்றோம். ஆனா அந்த முள் சாத்தான் கொடுத்ததுன்னு ரொம்ப தெளிவா பவுல் இங்க சொல்றார். அதுவும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டுல பாதிக்கு மேல பவுல் மூலமாக தான் ரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்தார் அப்படிங்கிற சத்தியமே யார் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? பவுல் மூலமாக தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பெரிய எழுப்புதல். இதை தடுப்பதற்காக அங்கு அவருக்கு பெர்சிக்யூஷன், அங்கு துன்பங்களும் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டது. அவருக்கு விரோதமாக மக்கள் கூட்டத்தை அவன் எழுப்புறான். இததான் அவர் முள்ளுன்னு சொல்றாரே தவிர அவர் தன் சரீரத்துல உள்ள நோய் அவர் அங்கு சொல்லல. ஏன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவாரு. சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் என்னென்ன துன்பம் படுகிறாரோ அந்த துன்பங்கள் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கும். அதுல அவரோட சரீரத்துல நோய் இருக்கிறதா அவர் அதுல சொல்லியிருக்க மாட்டார். எண்ணாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனம், யோசுவா 23:13 இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்துல உள்ள முள் அப்படிங்கிறது எதிர்த்து வருகின்ற அந்த துன்பங்களை குறிக்குமே. நம்மை சூழ்ந்திருக்கின்ற துன்பங்கள், எதிர்த்து வருகிற மக்கள் இருப்பாங்க இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி வர்றாங்க. அவங்களை எதிர்த்து போர் தொடுக்கின்ற மக்கள், அந்த சந்ததிகளை குறிச்சுதான் முள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குமே தவிர அவங்க சரீரத்துல உள்ள நோயை குறிச்சு அதுல சொல்லப்பட்டிருக்காது. அதே வார்த்தை தான் இங்க பவுலும் பயன்படுத்துகிறார். இது அவர் சரீரத்துல உள்ள ஒரு முள் அப்படிங்கிறது நோயை குறிப்பிடல, அவருக்கு ஏற்படுகின்ற அந்த சுவிசேஷம் சொல்ல விடாதபடிக்கு அங்கு துன்பம் கொடுக்கின்ற அந்த பிரச்சனைகள். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு துன்பங்களையும் அவன் கொடுக்கிறான். அதுதான் அவர் அங்கு முள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யோவான் 9வது அதிகாரம் 2:4. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கு பிறந்ததுல இருந்து கண் தெரியாத ஒரு மனுஷனை பாக்குறாங்க. பார்த்த உடனே அப்போ சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, ரபி, இவர் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவர் செய்த பாவமோ இவரை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றார். இத நம்ம நிறைய பேர் அதை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு நோய் நம்ம சரீரத்துல இருக்கும் போது இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோயின் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த அணுகுமுறையில அதை பார்க்கும்போது சிலுவையில் இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்தை பெறுவதற்கு அது தடையாக இருக்கும். ஒரு நாளும் ஒரு காலும் நாம் நோய்களை நம் சரீரத்தில் சுமப்பதன் மூலம் தேவ நாமம் மகிமைப்படாது. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவர் என்ன செஞ்சார்? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் என்ன செஞ்சாரா? நன்மை செய்கிறவராக இருந்தாரா? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றி திரிந்தார்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதங்களும் தேவனை அங்கு மகிமைப்படுத்தியது. தேவனை அவங்க மக்கள் புகழ்ந்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதேன்னு சொல்லி பார்த்தாங்க.
அந்த மக்கள் அங்க விடுதலை பெற்றது, பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றது, நோயிலிருந்து அவங்க விடுதலை பெற்றது, கட்டுகள்ல இருந்து அவங்க உடைக்கப்பட்டது. இதுல எல்லாம் அவங்க தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அங்க ஒரு விடுதலை ஏற்படும் போதுதான், ஒரு சுகம் பெறும் போதுதான், அங்கு கட்டுகள் உடைக்கப்படும் போதுதான் தேவன் நாமம் மகிமைப்படுமே தவிர அது சுமந்து கொண்டிருப்பது தேவனுக்கு மகிமை அல்ல. இரண்டாவது, இந்த சுகத்தை கொடுப்பதற்காக தேவன் அங்கு நோயை கொடுத்திருக்கிறார். அதுவும் சத்தியத்தின்படி சரி கிடையாது. இந்த வசனத்தை நீங்க பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். யோவான் 9:3 இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இந்த உலகத்தில் பாவம் நுழைந்து விட்டது. எப்போ? ஆதாம் சாத்தானுக்கு கீழாக போகும்போதே, சாத்தானுக்கு அடிமையாக மாறும் போதே, அப்பவே அங்க அந்த பாவம் என்ன செஞ்சிருச்சு? உலகத்துல வந்துட்டு அதன் விளைவாக தான் அங்கு நோயும் சாபமும் கட்டுகளும் வந்திருக்கு உலகத்துல. அப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த சம்பவத்துல அது இவன் செஞ்ச பாவத்தினாலயோ இவனோட பெற்றோர்கள் செஞ்ச பாவத்தினாலயோ இல்ல, ஏற்கனவே உலகம் பாவத்திற்குள்ளாக தான் இருக்கிறது. அந்த விளைவாக தான் இந்த நோய் இவன் கிட்ட வந்திருக்கிறதே தவிர இந்த மனிதர்கள் செஞ்ச பாவத்தினால இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அந்த பாவம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்குது அப்படிங்கறதோட அர்த்தம் தான் அது. இரண்டாவது, இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாவத்தின் மூலமாக உள்ள இந்த நோயாக இருந்தாலும், ஒரு சின்ன இன்னொரு எளிமையா உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியும். மரபணு நோயின்னு சொல்லுவாங்க, பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க, ஜீன்கள்ல பிரச்சனை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, முன்னோர்கள் கிட்ட இருந்து அது இவங்களுக்கும் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே பாவத்தின் சாபத்தின் விளைவாக இந்த உலகத்துல அந்த பாவம் இருக்கின்றதன் விளைவாக வருகிறது. தனிப்பட்ட நபர் யாருமே நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க, நான் என்ன பாவம் செஞ்சனோ, நான் என்ன சாபம் செஞ்சனோ, எதற்காக எனக்கு இந்த தண்டனை, இல்ல, உலகம் பாவத்துக்குள் தான் இருக்குது. ஆனா இதுல நற்செய்தி என்னன்னா, இந்த விளைவுகளுக்குள் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் விளைவுகள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அங்கு தேவ நாமம் மகிமைப்படும். அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க சுகம் இந்த மனுஷன் பெறப்போகிறதுனால இங்கு தேவ நாமம் மகிமைப்பட போகிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணத்தினால அங்கு சாத்தான் அந்த நோயை கொடுத்திருந்தாலும் சரி, அதோட முடிவு என்னன்னா தேவ நாமம் இங்கு மகிமைப்பட போகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த அர்த்தத்துல சொல்றாரே தவிர இங்கு தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக தேவன் இவரை குருடனாக பிறக்க வச்சிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கண் பார்வை தெரியாதவராக அங்கு அவரை பிறக்க செய்திருக்கிறார், அப்படி அர்த்தம் கிடையாது. அப்போ தேவனே ஒரு நோயையும் கொடுத்துட்டு தேவனே அங்க சுகத்தையும் கொடுக்க முடியுமா என்ன? இல்லையா? இல்ல. நான் அடிக்கடி சொல்லுகிறதுதான், தேவன் நம்ம கிட்ட செயல்படணும், நம்மள அவருடைய உறவுக்குள்ள கூப்பிடுறதுக்கு அவருக்கு திருடனோட உதவி தேவையில்லை, அவருடைய வார்த்தையே போதும். உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்குது. நம் செய்கின்ற செயல்களின் மூலமாகவோ நம்முடைய அறியாமையின் மூலமாகவோ இல்ல இந்த மனுஷன மாதிரி இந்த உலகத்தில் பாவம் ஏற்கனவே இருக்கிறதன் மூலமாகவோ ஒரு சில விளைவுகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருப்போம். ஆனா எந்த விளைவுகளாக இருந்தாலும் நாம் அதுல கலங்கி நிற்க தேவையில்லை. நிச்சயமாக தேவனுடைய வல்லமை நம்முடைய சார்பாக நின்று கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்வு நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் அதிலிருந்து வெளிவர முடியும். தேவ நாமம் மகிமைப்படுறத நம்மளால பார்க்க முடியும். அததான் இந்த சம்பவத்துல அவர் சொல்றாரு. இந்த என்ன விளைவுகளை சாத்தான் கொடுத்திருந்தாலும் சரி, இது இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவனோட பெற்றோர்கள் செஞ்சதும் இல்லை, ஏற்கனவே உலகம் பாவத்துக்குள்ள போயிட்டுதான் இருக்குது. ஆனா இதுல தேவ நாமம் மகிமைப்பட போகிறதுன்னு சொல்ற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களோட சுகத்தை நீங்க பெறுகிறதற்கோ இல்ல வேற உங்க வாழ்க்கையில அவர் கொடுத்த மீட்பின் விடுதலை பெற நீங்க எந்த சூழ்நிலைகள்ல காத்து கொண்டு நின்றிருந்தாலும் இந்த சந்தேகங்களுக்கு நீங்க சத்தியத்தின் மூலமாக தெளிவை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, பதிலை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களால எளிதாக தேவனை விசுவாசிக்க முடியும். அவருடைய நன்மையான குணத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய அன்பை உங்களால விசுவாசிக்கவும் முடியும், அதை ருசிக்கவும் முடியும். விசுவாசத்தோடு அந்த சுகத்தை கை நீட்டி உங்களால எடுக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.